பின்தங்கிய சாதியில் பிறப்பது குற்றமா என்று பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் போட்டியிடும் அமேதி தொகுதியில் நடந்த கூட்டத்தில் திங்களன்று பேசிய நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் ராஜீவை ஆணவக்காரர் என்று தாக்கினார். அதைத் தொடர்ந்து ராஜீவின் மகள் பிரியங்கா வெளியிட்ட அறிக்கையில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த தனது தந்தையை அவமதித்ததன் மூலம் மோடி தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். இதற்கு உடனடியாக டுவிட்டர் மூலம் பதிலடி கொடுத்த மோடி தான் தாழ்ந்த சாதியைச் சேர்ந்தவன் என்பதால் தனது அரசியலை பிரியங்கா தரம் தாழ்ந்த அரசியல் என்று குறை கூறுகிறார் என்று தெரிவித்தார். இப்பிரச்சனையை உத்தரப்பிரதேசத்தில் செவ்வாயன்று தான் பேசிய கூட்டங்களிலும் மோடி எழுப்பினார். தாழ்ந்த சாதியில் பிறப்பது குற்றமா என்று கேட்ட மோடி காங்கிரஸ் தன்னை தூக்கில் போட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தாழ்ந்த சாதியில் பிறந்த இந்தியர்களை அவமதிக்க அனுமதிக்க மாட்டேன் என்றும் கூறினார். आप मेरी जाति पे गाली देने को उतरे। आपने ये कह दिया ये नीच की राजनीति है। भाइयों बहनों, मैं इस बात का तो इनकार नहीं कर सकता हूं कि मैं नीची जाति में पैदा हुआ हूं, लेकिन मेरे भाइयों बताइए, क्या नीची जाति में पैदा होना ये गुनाह है क्या? முதலில் தன்னை டீ வியாபாரி என்று காங்கிரஸ் தலைவர்கள் கூறியதையும் தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய மோடி டீ விற்பது சமூக குற்றமா என்றும் மக்களை பார்த்து கேட்டார். நாட்டை விற்பதை விட டீ விற்பது எவ்வளவோ மேல் என்று கூறிய மோடி இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடும் காங்கிரஸ் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் துணிச்சல் தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறதா என்றும் கேட்டார். இதனிடையே பிரியங்காவின் வார்த்தைகளை திரித்து கூறி அரசியல் ஆதாயம் தேட மோடி முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பிரியங்கா தனது அறிக்கையில் மோடி அரசியல் நடத்தும் விதத்தைத்தான் குறை கூறினாரே தவிர அவரது ஜாதியை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்று காங்கிரசார் விளக்கம் அளித்தனர்.